என்னை உங்களை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதற்கு அதிக கவனத்தை கொடுக்க விரும்புகிறார். ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ನನ್ನನ್ನಾಗಲಿ ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. தேவனுக்காக நாம் வாழ்வது எப்படி என்று ಆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯಾವ ರೀತಿ ನಾನು ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಕಲಿಸಿಕೊಡಲಿದ್ದಾನೆ. ನಾವು இப்பொழுது வாசிக்க போகிற இந்த வசனம் இந்த புத்தகத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒரு வசனமாய் இருக்கிறது. ಇವಾಗ ನಾನು ಓದುವ ಈ ವಚನವು ಈ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಅದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. இதை ஆதாரமாக கொண்டுதான் நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. ಇದನ್ನು ಆಧಾರವಾಗಿ ಕೊಂಡೇ ನಾವು ಬಾಳಲೇಬೇಕು. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆக்ட்ஸ் 1:8 அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம் அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் 1:8 ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಅಪೊಸ್ತಲರವರಿಗೆ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 1:8. மிக 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 அவசியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. மிக மிக ಅವಶ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವು ಈ ವಾಕ್ಯ. எனக்காக வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. ತೆಗೆದವರು ನನಗೋಸ್ಕರ ಇದನ್ನು. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಯೂದಾಯದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து, ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்கள் பலன் அடைந்து ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. ಯೆರೂಸಲೇಮಿலும் யூதேயா முழுவதிலும் ಯೂದಯದಲ್ಲಿಯೂ சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ಭೂಮಿಯ ಕಟ್ಟ ಕಡೆಗೂ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ. But you shall receive power when the Holy Spirit has come upon you என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಾಗ ಎಂದಾಗ ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಆಗ சொல்லுவோமா, the power of the Holy Spirit. ಹೇಳೋಣ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ, பரிசுத்த ஆவியின் வல்லமை, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ, பரிசுத்த ஆவியின் வல்லமை, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಎಲ್ಲ ಶಕ್ತಿ, சொல்லமா, பரிசுத்த ஆவியின் வல்லமை, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. ஆவியினோட நீங்க வேற எந்த ஆவி குறித்து யோசிக்காதீங்க. ಶಕ್ತಿ ಅಂದಿದ ತಕ್ಷಣ ನೀವು ಬೇರೆ ಯಾವ ಶಕ್ತಿ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசுகிறேன். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ನಾನು இன்றைக்கு ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவசியம் அவசியம் அவசியம். ಈಗ ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಿಕೆ ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நானும் நீங்களும் வாழ முடியாது, வாழக்கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಲ್ಲದೆ ನಾವು ಬಾಳಬಾರದು, ಬಾಳಕಾಗುವುದಿಲ್ಲ. The power of the Holy Spirit. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ வேதத்திலே இந்த அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்கிறது? 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ವೇದ ವಾಕ್ಯವು 56 ಬಾರಿ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னங்க, எத்தனை தடவைங்க? ಎಷ್ಟು ಬಾರಿ ರೀ? 56 தடவை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 56 ಬಾರಿ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 28 அதிகாரம் இருக்கிறது. 28 ಅಧಿಕಾರ இந்த ಇದೆ. 28 அதிகாரத்தில் 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. 56 தடவை குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் கிரியைகள் எவ்வளவு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಈ 28 ವಚನದಲ್ಲಿ 56 ಬಾರಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು 28 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 28 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 56 ಬಾರಿ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದರೆ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಎಷ್ಟು ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. ஆவியானவருடைய அந்த வல்லமை எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் வெறும் சக்கங்க. ಈ ಆತ್ಮವು ನಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲವೆಂದರೆ ನಾವು ಬರೀ ಚಕ್ಕೆ. வல்லமைன்னு சொன்னா அந்த அனுபவத்தை குறித்து நான் சொல்றேன். ನಾನು ಆ ಬಲத்த ಕಾರ್ಯ ಎಂದು ಹೇಳಿದರೆ அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறதை குறித்து நான் சொல்றேன். ಆತನು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ಹಾಗಿದೆ. இங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலரವರಿಗೆ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 2:1-2 ವರೆಗೆ ಹೇಳುತ್ತದೆ. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ಪಂಚಶಾತ್ಮ ದಿನವು ಪೂರ್ಣವಾಗಿ ಬಂದಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರು. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற
முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ಆಗ ம். 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 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்ப பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர் இறங்கி தன்னுடைய அற்புதங்களை அவர் செய்கிறவராயிருந்தார். ಪಂಚಶಾತ್ಮ ದಿನವು ಬಂದಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು ಆತನು ಚಲಿಸಲು ಅಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும் போதும் நம்மை குறித்து பார்க்கும் போதும் ஆவியானவருக்கு முன்பு ஆவியானவருக்கு பின்பு என்று நம்ம பார்க்கலாம். ಈ ಅಪೋಸ್ತಲರನ್ನು ಕುರಿತು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಅದು ನೋಡುವಾಗ ಅಪೋಸ್ತಲರಿಗೆ ಆದ ಮೇಲೆ ಮುನ್ನ ನಮಗಿರುವಾಗ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬಹುದು. ஆவியானவருக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கை வேற, இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே வேற விதமாய் மாறினது. ಆತ್ಮನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವ ಮುನ್ನ ಅವರ ಬಾಳು ಬೇರೆ ರೀತಿ ಇತ್ತು. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬಂದ ನಂತರವೂ ಅವರ ಬಾಳು ಬೇರೆ ರೀತಿ ಇತ್ತು. பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರ ಅವರು ಮಾಡಿದ ಬಲತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. போகும் இடமெல்லாம் பார்வை ಇಲ್ಲದವர்களுக்கு பார்வைகளை கொடுத்தார். ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ವಿಷನ್ ಇಲ್ಲವೋ ವಿಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು. ಮುಡವர்களை எழுப்பினார்கள். ಯಾರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ವೋ ಅವರಿಗೆ ನಡೆಯಲು ಅವರನ್ನು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. நீங்களும் நானும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಸಾಧಾರಣವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ನನಗಾಗಲಿ ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ಕರೆದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தான். ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಮಾತ್ರ. அவர் இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்கு தான் கொடுக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே. ದೇವರು ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತೇನೆ ಇವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. காமன் கால் ஃபார் ஆல். ಸರ್ವರಿಗೂ ಕರೆ. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கரை இருக்கு. ಇವತ್ತು ನಿಮಗೆ ನನಗೆ ಆಗಲಿ ಈ ಕರೆ ಇದೆ. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் பெறாமல் நான் இருப்பேன் என்று சொன்னால், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನುಭವವನ್ನು ನಾನು ಪಡೆಯದೇ ಇದ್ದೇನೆ ಎಂದರೆ, உங்களை என்னை கர்த்தர் இன்னைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಸಲಿದ್ದಾನೆ. அப்படின்னா என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது, உங்கள் மேல் வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்துன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣವೇ ನೀವು ಬಲ ಹೊಂದಿವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு நிறைய வீடியோ பார்க்குறோம், பலன் அடைந்து வார்த்தை வருதுன்னு தெரியல, ஆனா எல்லாரும் பலன் இல்லாம கீழே விழுறத பாக்குறோம். ಇವತ್ತು ನಾನು ಅನೇಕ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ, ಬಲ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಅವರು ಕೆಳಗೆ ಬೀಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வீடியோ பார்த்தேன், ஒரு பாஸ்டர் அம்மா. 2 ದಿವಸದ ಮುಂದೆ ನಾನು ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಅವರು ವಿಡಿಯೋವನ್ನು ஏதோ ನೋಡಿದೆ. ಪ್ರೇಯರ್ பண்ணிட்டு இருக்காங்க, போறாங்க, பக்கத்துல போறாங்க, இப்படி கை வச்சு இப்படி தள்ளுறாங்க, இப்படி அமுக்குறாங்க, எல்லாரும் கீழே விழுந்துட்டே இருக்காங்க. ಅವರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕೈ ಹಿಂಗೆ ತಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வீடியோட காமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சேன். ಅಲ್ಲಿ ಕಾಮೆಂಟ್ಸ್ ನೋಡುವಾಗ அவள மூவிங், God is moving, Holy Spirit is moving அப்படினு சொல்லி, ದೇವರು ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி என்ன சொல்லி ஜட்ஜ் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ನನಗೆ ಇವತ್ತಿನವರೆಗೂ ಅದು ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஏன் சத்தியவேதம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ನನ್ನ ಸತ್ಯವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ, நீங்க கீழே விழுந்து, ನೀವು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು, நீங்க நாயி, ನೀವು ಗೆದ್ದು ಓಡುವಿರಿ. அப்படி சொல்லுதா? ಆ ರೀತಿ ಹೇಳ್ತದಾ? அப்படி சொல்லப்பட்டிருக்கா? ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದಾ? நீங்கள் பலன் அடைந்து, ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்க பலன் அடையணும், ನೀವು ಬಲ ಹೊಂದಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಾಗ, உங்களிடத்தில் வந்தார்னா, ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದರೆ நீங்க பலன் அடையணும். ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. நீங்க பலன் அடைவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வராரு. ನೀವು ಬಲ ಹೊಂದಲಿಕ್ಕೇನೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವನು. இன்னைக்கு நிறைய பேரு ಇವತ್ತು ಅನೇಕ